அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாமுண்டீஸ்வரி அர்ஜுனன். நான் ஷார்லட் நகர தமிழ் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த ஹெல்த் சாட் வித் டாக்டர் பால் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. முதலில் இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்கலாம். முடிஞ்சா தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிச்சு நில்லுங்க, இல்லாட்டி உங்க வீடியோவை ஆஃப் பண்ணிடுங்க. திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணங்க இருந்த பெரும் தமிழகே தமிழகே உன் சீரிழமை திறந்து எந்த செயல்மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. ஓகே, இப்ப நம்ம ஹீரோ ஆஃப் த ஷோ டாக்டர் பழனியப்பன் மாணிக்கத்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போறேன். டாக்டர் பழனியப்பன் மாணிக்கம் வந்து கோவிட் காலத்துல அவரோட யூடியூப் வீடியோஸ் மூலமா ரொம்ப ரொம்ப பிரபலமானவர். அவர் MBBS PhD மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர்ல முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் இன் எபிடிமியாலஜில பண்ணியிருக்காங்க. And then he completed MD in general medicine at Wayne State University. பிறகு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அண்ட் நியூட்ரிஷனல் ஸ்பெஷலிஸ்ட் செய்திருக்காங்க. அவர் இப்போ மனைவி என் குழந்தைகளோட கலிபோர்னியால சாக்ரமெண்டோல இருக்காரு. அவரோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட கருத்துக்களை ரொம்ப நகைச்சுவையா சாதாரணமா சொல்றதுனால மக்கள் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணி பாக்குறாங்க. இஸ் வெரி மல்டி டேலண்டட் டூ. இப்போ ஸ்டாண்டப் காமெடிலையும் டாக்டர் கலக்கிட்டு இருக்காரு. உங்களோட லேட்டஸ்ட் வீடியோ ஸ்டாண்டப் காமெடிலையும் பார்த்தேன் டாக்டர், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அது. நான் ரொம்ப நேரம் பேசாம டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கறதுக்காக திருமதி சுதா விஜயகுமார், அவங்க ஷார்லட் நகர தமிழ் சங்கத்தின் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. ஷார்லட் நகர தமிழ் சங்கம் சார்பாக உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோட டாக்டர். Thank you guys. Thank you Samu, thank you so much. எப்பவுமே இந்த செஷன்ல கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்கு. கோவிட் கிடையாது, டோன்ட் வரி அபௌட் இட். நீங்க திடீர்னு வந்து ஜூம் ஆஃப் பண்ணி போயிடாதீங்க. இந்த கோவிட் டயத்துல நீங்க சொல்ற மாதிரி நிறைய வந்து நெகட்டிவ் எக்கச்சக்கமா இருந்தாலும் ஒரு பிகஸ்ட் பாசிட்டிவ் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ரீச். அதாவது இந்த மாதிரி ஒரு ஜூம் செஷன்ல ஷார்லட்ல ஒரு தமிழ் மக்கள்கிட்ட நான் பேசுறேன் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐம் ஆல்வேஸ் வெரி பிளஸ்ட் அண்ட் so good to see you guys. So Sam வந்து when she reached out to me, இதை பத்தி வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து சரி கோவிட பத்தி பேசலாமா அப்படின்னா வந்து கோவிட பத்தி பேசினா யாரும் வரமாட்டாங்க டாக்டர், ஏன்னா கோவிடே இல்லையே அப்படின்னா. So yesterday was the first day in ICU where there were like no COVID patients at all. 2 years, 2 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் கலிபோர்னியாவுக்கு வந்து கலிபோர்னியா இல்ல யூஎஸ்கே வந்து எங்க ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. டேவிஸ் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு சாக்ரமெண்டோ பக்கத்துல. அங்க ஒரு ஐசியூல வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அப்ப வந்து அது என்னடா அது ஃப்ளூ மாதிரியும் இருக்கு, ஃப்ளூ மாதிரியும் இல்ல, இது ஒரு விசித்திரமான பிராணியா இருக்கே அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அது அப்ப ஆரம்பிச்சிச்சு 2 வருஷம் போட்டு சாத்திருச்சு. நேத்து வந்து வாஸ் நத்திங். அப்புறம் நான் எப்படி என் யூடியூப் சேனல் நடத்துறது அப்படின்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சுதநாயக் ஓகே முன்னாடியே நான் என்னோட கோவிட் நடக்கிறப்பே வந்து ஓகே ஸோ இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு ரீச் பண்றதுக்கு. ஸோ எனக்கு என்ன நடந்துச்சோ அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் 200 pounds பிஃபோர் முன்னாடி. இப்போ வந்து 155.
இந்த 45 பவுண்டை வந்து என் சொந்த கதை சோக கதைலாம் வந்து என் யூடியூப்ல வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்து பார்த்தேன். ஸோ தட் ஹேட் குட் ரீச் as well. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? ஸோ கோவிட விட இது கோவிடாச்சு 2 வருஷத்துல போயிடும், இது 20 வருஷமா நம்மளுடைய தொடர்ந்து வருதுன்றே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூ இருக்கிறப்ப சார் ஓகே, இன்னும் நான் பண்ண மெத்தடை, எனக்கு ஒர்க் ஆன மெத்தடை நாங்க வந்து என்னோட பேஷண்ட்ஸுக்கு சொல்ற மெத்தடை யூடியூப் மூலமா சொன்னா ஒரு தமிழ் மக்கள் சில பேர் வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வெயிட் குறைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் திஸ். ஸோ ஒரு ஜூன்ல வந்து ஜூலைல ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம் அந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் பத்தி. இட்ஸ் பீன் லைக் 9 months since. I can't tell you how many emails I have gotten. சாமுவே வந்து ஒரு இமெயில் மூலமா தான் ரீச் அவுட் பண்ணாங்க நார்த் கேரோலினா தமிழ் சங்கத்துக்கு. ஸோ இமெயில் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலா பார்ப்பேன். ஐ ட்ரை டு ரிப்ளை டு தம் எவ்ரி கமெண்ட். ஸோ அதுல வந்து ஐ கேன் டெல் யூ, ஐ ஹேவ் த நம்பர்ஸ். ஒரு இப்போதைக்கு 274 people, 224 இவங்க யாருன்னு தெரியாது. இவங்க எல்லாமே இந்தியால தமிழ்நாட்டில் தான் மெஜாரிட்டி. யூஎஸ்ல இருக்காங்க. All they said was, all I did was what you said on that video. Sunrise to sunset I tried to follow, and I have lost so much weight அப்படின்னு சொல்லிட்டு every time when they email me I feel so happy, I feel so good that okay we did something good அப்படின்ட்டு. So that is the reason for continuation as well. So அதுல என்ன மேஜர் கான்செப்ட் அப்படின்னா வந்து we are not restricting the calories, we are allowing you to eat whatever you want in a moderate way, but we are restricting the time that we are eating. The time வந்து என்ன கான்செப்ட்னா, you wake up in the morning. So எங்களுக்கு இப்போ வந்து 7:10 மணி. ஸோ நான் வந்து 6:10 எந்திரிச்சேன். ஸோ ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ வந்து என்னோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து இட் ரைசஸ் அலாங் வித் மீ, லைக் ஆல் மை டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அப்புறம் நம்ம வந்து கண்ணா பின்னாடி சாப்பிடுவோம் மத்தியானம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். நைட்டு வந்து மத்தியானம் பீக் ஆகும் 2 PM 3 PM தான். நம்ம உச்சி வெயில், நம்ம ஊர்லாம் வந்து இங்க அமெரிக்கால உச்சி வெயில் வந்து 3 மணி தான். ஸோ 3 மணிக்கு வந்து நல்ல பீக் ஆகும் ஹார்மோன்ஸ் எல்லாம், இன்சுலின் எல்லாமே கண்ணா பின்னா பீக் ஆகி அதுக்கப்புறம் ஒரு டின்னர்ல வந்து டின்னர் சன்செட்டுக்கு அப்புறம் இட் ஆல் டைட் ஆகும். மேஜர் ப்ராப்ளம் எஸ்பெஷலி யூஎஸ்ல வந்து என்னன்னா, நம்மளோட மெயினான கோர்ஸ் மீலே வந்து டின்னர் தான். நம்ம வந்து வச்சு செய்யறதுக்கு பதிலா வச்சு சாப்பிடுறதே வந்து டின்னர் தான். ஆமா, அந்த டின்னர் வந்து இட்ஸ் ஹெவி மீல். அதுலதான் வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு வந்து எனக்கு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். இப்பதான் யூடியூப் அவார்ட் தெரியுது, அதனாலதான் சேஞ்ச் பண்ணி வச்சு. So yeah, it's very simple. It's very simple. Sunrise to sunset looks very simple. Practically speaking, it is extremely difficult to follow, especially because of the social environment around us. So adilla எனக்கு தெரிஞ்ச tips and tricks I will share with you. இது வந்து everybody who is more than 6 years of age up to like 70-80 years of age can easily follow. I mean on paper. பட் எனக்கு வந்து என்ன, இப்ப நான் வந்து ஐ நோ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ். ஸோ என்னை விட என்னோட குழந்தைங்களுக்கு ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் தே ஃபாலோ திஸ் அட் as early as possible. குழந்தைங்க எல்லாமே வந்து they just emulate what we do. இப்ப நம்ம டின்னர் வந்து 6 மணி அப்படின்னா அவங்களுக்கு வந்து டின்னர் வந்து 8 மணி 9 மணிக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த கான்செப்டே இருக்காது. ஸோ அதுல வந்து நான் ரொம்ப பர்டிகுலரா இருக்கேன். ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் மை கிட்ஸ் அர்ஜுன் அதர்வா டின்னர்னாலே வந்து அவங்களுக்கு 6 to 7 தான் ஞாபகம் வருமே தவிர, இந்த மாதிரி நம்ம வந்து 6 to 7 தான் நம்ம வந்து ஸ்னேக்ஸ் சாப்பிடுவோம். மில்க் இது காஃபில வந்து மில்க் பிக்கிஸ் டிப் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஐம் வெரி ஒன் ஆஃப் தி கல்பிரிட்ஸ் நான். அதெல்லாம் இல்லாம அப்போ எப்போ நம்ம சாப்பிடுவோம் 5 மணி 6 மணி தான் சாப்பிடுவோம். அப்பதானே காஃபி டைம். அதுக்கப்புறம் டின்னர்னு சொல்லுவாங்க இப்பதான் காஃபி குடிச்சேம்பாங்க. ஆனா இன்சுலின் எப்பயும் தூக்கம் போயிருச்சு, 6 மணிக்கு தூக்கம் போயிருச்சு. அப்ப நீங்க தட்டி எழுப்புறீங்க நைட்டு நம்ம வந்து சாப்பிட்றப்ப. நானும் சின்ன வயசுல இருக்கப்ப 6 மணிக்கு காஃபி பிளஸ் மில்க் பிக்கிஸ் பிஸ்கட். அப்புறம் வந்து 8:30 மணி 9 மணிக்கு தான் வந்து தோசை சப்பாத்தி இல்லாட்டி வந்து இட்லி ஏதாவது ஒண்ணு நைட் டிஃபன் சாப்பிடும்ல. ஸோ ஆனா அது எல்லாமே வந்து கார்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு டிஃபன். அப்போ வந்து இன்சுலின் வந்து 6 மணிக்கே தூங்க போயிருச்சு. யூ நீட் இன்சுலின் டு டைஜஸ்ட் கார்ப்ஸ். ஸோ நீங்க தூங்கிக்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பி ஏந்திரஞ்சலி ஏந்திரு அப்படின்னு சொல்லி நம்ம இன்சுலினை வந்து எழுப்பிட்டு இருக்கோம். அது சும்மா வந்து ஒரு மாசம் 1 வருஷம் 2 வருஷம் வேணா அவங்க எழுச்சிட்டு இருக்கோம். 3ஆவது வருஷம் வந்து ஆணையே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி படுத்துரும். ஸோ எப்ப அந்த இன்சுலின் வந்து படுக்குதோ
that is the start of the insulin resistance. That is the start of the obesity. That is the start of diabetes, heart disease, early death. So இப்போ ஒரு 40 years 45 years எல்லாம் வந்து we see lots of GoFundMe page. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இங்க யூஎஸ்ல இங்க வந்தாங்க, திடீர்னு இறந்து போயிட்டாங்க 41 yearsல. புவர் வைஃப், புவர் ஹஸ்பண்ட், 2 யங் கிட்ஸ் அப்படின்ட்டு வந்து எவ்வளவோ பாக்குறோம். we always say our heart goes out to them. இந்த மாதிரியான மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. பட் 50% of the reason வந்து it's because we don't take care of our health properly, because we come from India. நம்ம வந்து இந்தியால செட்டில் ஆகுறது கஷ்டம். நானும் அப்படிதான் பண்ணேன். இந்தியால வந்து செட்டில் ஆகுறது கஷ்டம். எங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரோம். 15 years ago I want to make sure that my money inflow is good, so I come here, I work hard, I don't care about my health. So 25 to 35 years of age அதுலயே போயிருது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டயபிட்டிஸ், ஒரு ஹெல்த் அப்படின்ட்டு யோசிக்கிறதே வந்து ஒரு 37 38 years of ஏஜ்ல யோசிக்க ஆரம்பிப்போம். சோ அப்போ என்னோட யூடியூப் டெமோகிராபிக்ஸ் பாத்தீங்கன்னாலே எல்லாருமே 35 to 45 years of ஏஜ்ல இருக்காங்க. I'm telling you, 80% of the people are between that, because that's where they are noticing some kind of, okay, doctor on the cholesterol level solitaru, doctor on the hypertension, அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. That is a very very wrong way to look at it. You need to look at when it is 25 and not when it is 35. So that is what I'm trying to promote. So the damage has been happening starting from 25 years of age. நம்ம பார்த்துக்கல அப்படின்னா it will hit very hard when we are 45. So try to implement this as much as possible, and I'll try to answer as many questions as I can. Thank you, doctor. ரொம்ப நல்ல இன்ட்ரோ கொடுத்தீங்க. ஏன்னா சொன்ன மாதிரி தான் 35க்கு அப்புறம் தான் நம்ம வந்து முடிச்சுக்கிறோம், யோசிக்கிறோம். திடீர்னு நம்பர் ஏதோ சொல்றாங்க, கொலஸ்ட்ரால்ன்றாங்க. வாட் கொலஸ்ட்ராலா? எனக்கா? நான் ஆக்டிவ், எனக்கு எப்படி கொலஸ்ட்ரால்? அப்படி ஒரு ஒரு அவேர்னஸ் எங்கேயோ தேடி பிடிக்கிறோம். ஸோ கூகுள் ஆண்டவர் இருக்காருதான் ஹெல்ப் பண்றதுக்கு, ஆனா அவர் நம்மள பயம் தான் நிறைய படுத்துறாரு. ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸோ இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க சொன்னீங்கன்னா இது இன்னும் ரொம்ப ஆத்தென்டிகேட்டிவா இருக்கும் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரியான செஷன் தான் நினைக்கிறேன் இது. ஸோ எங்க மெம்பர்ஸ் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் அனுப்பியிருக்காங்க. எல்லாமே வந்து உங்க யூடியூப் ஃபாலோவர்ஸ் நினைக்கிறேன். உங்களை வந்து புகழ்ந்து தள்ளி வந்து கொஸ்டின்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தைராய்டு இருக்கவங்க. ஒரு நிமிஷம், என்ன ஸ்பாட்லைட்ல இருக்கீங்கன்னா நான் ஆமா, நீங்க ஸ்பாட்லைட்ல தான் இருக்கீங்க. I'm not able to see you. என்ன பாக்குறீங்களா? உங்களை பாக்குறேன். ஓகே. சோ ஆனந்த், if you like டாக்டர் மட்டும் என்ன ஸ்பாட்லைட்ல வச்சிர முடியுமா? இல்ல, one நிமிஷம். Maybe this. Yeah. Okay, sounds good. Yeah, proceed. Okay, சரி. So very first question வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, does people with thyroid problems, hyper or hypo, can follow intermittent fasting னு கேக்குறாங்க. very first question. So ரெண்டு தான் பிரிச்சுக்கிறேன். நீங்க வந்து 1 hour சொல்லிருக்கீங்க, நான் பேச ஆரம்பிச்சா 1 hour 2 hour ஆயிரும். I have a hard stop at 11 as well, but it'll be good. So the hormones, thyroid is hormone, பாத்தீங்கன்னா it's a thyroid hormone. So in the whole in the sunrise to sunset concept, time restricted intermittent fasting, இது எல்லாமே வந்து it's based on your hormones. ஸோ நம்ம பாடியில வந்து ஹார்மோன்கள் வந்து ஒரு சைக்கிள், ஒரு கிளாக் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு வால் கிளாக் மாதிரி, இல்லாட்டி உங்களோட ஆப்பிள் வாட்ச், வாட் எவர் யூ டேக், அது ஒரு கிளாக் மாதிரி வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ஹார்மோன் வந்து God has designed to be secreted. நீ வந்து காலையில 6 மணிக்குனா வந்து 6 மணிக்கு இன்சுலின். நம்ம வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் அனுப்புற மாதிரிதான். 6 மணிக்கு புதூர் போறதா, சரி ஓகே இன்சுலின் கிளம்பு. 7 மணிக்கு வந்து KK நகர் போதா, தைராய்டு கிளம்பு அப்படின்ட்டு. நீங்க 6 மணிக்கு போற வேண்டிய பஸ்ஸை வந்து நீங்க வந்து 9 மணிக்கு வந்து எடுத்தீங்கன்னா பஸ் போயிடும், நீங்க நடந்தான் போகணும். சோ அதான் வந்து கான்செப்ட். சோ யூ நீட் டு align your lifestyle according to your hormonal secretions. அதுல உங்க ரெண்டு ஹார்மோன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து இன்சுலின் நாங்க ஏற்கனவே பேசுற மாதிரி secretes at 7 AM, peaks at 3 PM, dies down at 6 PM. ஆனா அந்த இன்சுலின் வந்து கீழே குறைஞ்சதுக்கு அப்புறம் growth ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ரிப்பேர் ஹார்மோன் இருக்கு. அந்த growth ஹார்மோன் என்ன பண்ணணும்னா, காலையில நம்ம புடிச்ச நம்ம பாடியில் நம்ம டேமேஜ் பண்ணிக்கோம், கண்ணாம சாப்பிட்டுருக்கோம், அதெல்லாம் வந்து நம்ம பாடி நமக்கு லாயலா இருந்து நம்ம பண்ண டேமேஜை நமக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தான் அந்த growth ஹார்மோன்.
அந்த growth ஹார்மோன் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு இன்சுலின் சப்சைட் ஆனதுக்கு அப்புறம் growth ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகி then that peaks at 3 AM. இது 3 PM, அது 3 AM. அப்ப 3 AMல வந்து கண்ணா பின்னான்னு வந்து இருக்கிற டேமேஜ் எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி இந்த நான் சொல்ற இந்த அவ்வை சண்முகி படத்துல மேல 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 அந்த மாதிரி பாட்டுல வந்து கண்ணா பின்னான்னு ஃபாஸ்டா repair பண்ணி you are ready for the next day when the insulin wakes up at 7 AM. So this is what the concept is. Unfortunately, all the other hormones fall along with this category. இந்த ரெண்டு சைக்கிளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா மற்ற எல்லா ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் இன்க்ளூடிங் தைராய்டு ஹார்மோன். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், ஐ டோன்ட் சே ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் வந்து இட் டெல்ஸ் இட் இஸ் fasting implies that you are depriving something that your body wants. So fasting or negative connotation irukku fasting la. So what we say is time restricted feeding. Within this time you feed your body because your body needs feeding only at this time and your body will survive. ஐயோ நைட்டு வந்து சாப்பிடாட்டி வந்து நமக்கு ஏதாவது ஆயிருமானா ஒன்றும் ஆகாது. நமக்கு நான் ஏத்த மாதிரி நமக்கு தேவையானதுக்கு மேலேயே நம்ம லாஸ்ட் ஒரு 20 வருஷமா சாப்பிட்டோம். So அதனால வந்து all this for people who are overweight, who want to lose weight அப்படின்ட்டு அதுல ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் நீங்க பண்ணலாம். அப்படின்னா ஒரு இன்ச் டேப் எடுத்துட்டு உங்களோட பெல்லி பட்டன் உங்களோட தொப்புல சுத்தி நீங்க காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் மெஷர் பண்ணீங்கன்னா if you are 100 centimeters and if you are a man, then there is no question you need to follow this. நான் வந்து பாரபட்சமே பாக்குறது இல்ல அவங்களுக்கு. ஆனா that is what common thing that is happening for Tamil people இல்லைங்களா? நீங்க டிவிலேயே பாருங்களேன், போலீஸா இருக்கட்டும், காமெடியன்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த தொப்பங்கிறது வந்து ஒரு செல்லமான ஒரு பார்ட் ஆகி போச்சு. நம்ம பெட்டே தானே டாக்டர்? நம்ம பெட்டு, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நம்ம எல்லாரும் வந்து டாகுக்கு வந்து பிஸ்கட் போட்டு வளர்ப்பாங்க, நம்ம சோறு போட்டு வளர்க்குறோம். ஆனா அது டாக் மாதிரி நமக்கு ரொம்ப லாயலா இருக்கும், கடைசி வரைக்கும் வரும். நம்மளோட அடிச்சு கூட விரட்ட முடியாது. சோ இது வந்து மென்னுக்கு. விமனுக்கு வந்து என் வைஃப் வந்து she is very fit now, but before when she was overweight, she used to say, ஓ இந்த பசங்கனாலதான் வந்து எனக்கு வந்து தொப்பை வந்துச்சு, இல்லாட்டி வந்து நான் வந்து ஃபிட்டா தான் இருப்பேன் அப்படின்ட்டு. What I'm trying to say now might sound misogynistic, but there is some truth to it. அதாவது people think that delivery is the one of the main reason that women put on weight, but that is not true. டெலிவரி வந்து ஒரே ஒரு 25% ஆஃப் த ரீசன் தான். ஆனா அந்த டெலிவரி டியூரிங் பிரெக்னன்சி, போஸ்ட் பிரெக்னன்சி, பிரெஸ்ட் ஃபீடிங், அதுக்கெல்லாம் வந்து தேவையானதுக்கு அதிகமா நம்ம கேலரி வந்து எடுத்துக்கிறோம். பிகாஸ் பேபி வந்து நல்லா வரணும், பேபி நல்லா வரணும், இட்ஸ் நாட் ரெக்கார்ட் அட் ஆல். ஸோ அந்த போட்ட கேலரிஸ் எல்லாம் வந்து யூ நீட் டு எக்ஸர்ட் மோர் ஆஃப்டர் த பேபி பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் டன். யூ நீட் டு எக்ஸர்ட் மோர் டு கெட் இட் ஆஃப். அது நடக்காது, ஏன்னா லைஃப் ஸ்டைல் மாறல, ஒன்லி கேலரி மட்டும் தான் மாறி இருக்கு. அப்புறம் when your baseline is here, you're okay. But when your baseline is over there, you need to put more effort to bring it down. இல்ல அந்த எஃபர்ட் வந்து பண்ண ரொம்ப கஷ்டம், ஏன்னா we are not used to it. So அப்ப என்ன ஆகும், அந்த baseline அப்படியே இருக்கும். More often and not, women are at increased risk of diabetes than men because of this particular reason. அதுக்கு நம்பர் ஒன் ரீசன் வந்து ஹஸ்பண்ட் தான் காரணம். ஒன்னு வந்து டெலிவரி அப்ப வந்து பேபிக்கு வந்து வளரணுமா, நீ இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிடு, பேபி நல்லா வளரணும், இந்த குலாப் ஜாமுன் சாப்பிடு அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஆனா அதையே வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி எடுத்துக்கிட்டு என் ஒய்ஃப் எல்லாம் வந்து நைட்டு 12 மணிக்கு போய் வந்து நீங்க குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வாங்க அப்படிப்பா. சோ அந்த மாதிரியான women is at a disadvantage to start with. So உங்களோட waist circumference அதனால கம்மியா இருக்கும். More than 100 centimeters in men, more than 90 centimeters in women. இந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் நீங்க மீட் பண்ணீங்க அப்படின்னா you got to do something. You cannot just say that that's okay, இருக்கிற வரைக்கும் நாங்க இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. Especially if you have kids less than 18 years of age, அவங்க 18 வருஷம் இருக்கிற வரைக்கும் நீங்க உயிரோடு இருக்கதான் செய்யணும். அது உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இல்லாட்டி ஃபேமிலியா, why do you have a family to start with? You are responsible. This is your damn responsibility to take care of your kids. Yes. And this is one of the easiest way to take care of your kids. And after 18 years of age, நீங்க என்ன பண்ணுங்க, I don't care.
So if you meet this criteria, you need to adopt this இந்த டெக்னிக் கிடையாது. You can do whatever you want, but you need to reduce that weight circumference. ஓகே ஓகே ஷூர். ஸோ தைராய்டு இருக்கவங்க இல்லைனாலும் கிடைத்து, ஆனா வந்து அவங்க இந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங்கை ஃபாலோ பண்ணுவாங்க. I have so many patients who took off thyroid tablets after 6 months of following this habit. ஓகே ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா இந்தியன் ஃபுட் ரிலேட்டடா தான் ஒன்று இருக்கு. What Indian food should be avoided to lower A1C levels? Please provide general idea on Indian food relation to blood sugar levels. Correct. இது ஒரு பெரிய டாபிக். India is the diabetic capital of the world. தெரியுமா அது? தெரியாது. Chennai is the diabetic capital of India. சொல்லுங்க சென்னையில நான் ஒத்துக்கிறேன். இதுக்கெல்லாமா ஃபேமஸ் சென்னை. சரி. அந்த அளவுக்கு வந்து நம்ம போய் டேமேஜ் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்மளோட சுத்தி இப்ப எப்ப வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்துச்சோ முடிஞ்சிச்சு. எங்களுக்கெல்லாம் வந்து ஜாப் கேரண்டி. எங்கெல்லாம் லே ஆஃபே பண்ண முடியாது. நாங்களே வந்து வேண்டாம்னு சொன்னா கூட விட மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு சென்னை. நான் ரீசெண்டா போனேன் இந்தியாவுக்கு. பிஆர் மால்னு ஒரு மால்ல பாத்தீங்கன்னா ஒரு 24-year-old guy இவ்வளோ ஐ மீன் விசிபிளாவே வந்து வெயிட் சர்கம்ஃபரன்ஸ் வந்து ஆவரேஜாவே எல்லாருக்குமே மோர் தென் 100 தான் இருக்கு. He gets a pizza, he goes on the escalatorல கீழே வந்தோன்னு கார்ல ஏறணும்னு அப்படி நான் டிராவலிங் வித் him. He goes to his இது ஹவுஸ். அந்த ஹவுஸ்ல இப்ப சென்னைலாம் வந்து லிஃப்ட்ல வச்சிருக்காங்க. ஐ மீன் வீட்லயே அபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. சோ அபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அப்படியே எலிவேட்டர்ல அப்படியே மேல போறோம். மேல போனோன்னு உடனே கதவை திறந்தோன்னு என்னது கவுச்சு உடனே போட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ஓபன் பண்ணி என்ன படம் நான் பார்க்கலாம் அப்படிங்கிறான். நீ இப்படியே பாத்துக்கிட்டு இருந்த படம் மட்டும் இருக்குன்னா நீ பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்டேன். இருக்க வரைக்கும் படம் பார்ப்போம் டாக்டர். சந்தோஷமா. சோ வந்து ஏன் ரீசன் அப்படின்னா ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். சோ இப்ப இந்த 35 to 45 years சொல்றப்பல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ், ஹீமோகுளோபின் A1C, பார்டர் லைன் டயபிட்டிஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்ப தட் இஸ் த இண்டிகேஷன் தட் யுவர் இன்சுலின் இஸ் சேயிங் டு யூ போதும் நிறுத்திக்க, இதுக்கு மேல இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. நீங்க அதை மட்டும் நீங்க வந்து கண்டுக்கல அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இது ஒர்க் பண்ணாது. So diet படி பாத்தீங்கன்னா unfortunately all over South Indian diets, especially Tamil diets, are rich in carb. ரைஸ் எடுத்துக்கங்க, இட்லி எடுத்துக்கங்க, தோசை, சப்பாத்தி, தோசைக்கு வந்து உப்புமா, இடியாப்பம் எல்லாமே கார்ப். அன்பார்ச்சுனேட்லி உடனே ரைஸ் உடனே வந்து டாக்டர் பால் வந்து ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் வெளிநாட்டுக்காரர், யூஎஸ் போய் மாறிட்டாரு. அப்படிலாம் நிறைய வந்து கமெண்ட்ஸ் வரும். So I'm not saying rice is bad. The amount, the quantity தான் வந்து ரொம்ப வந்து பார்த்தாலே பயமா இருக்கு. எனக்கு 3-4 years ஆகும் நானுமே இதே தப்புதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறோம். கல்யாணத்துக்கு போறப்ப வந்து இலைய வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அங்க வச்சிருப்பாங்க, சாதத்தை இங்க வச்சிருப்பாங்க. ஐடியலி ஸ்பீக்கிங் இட் ஷுட் பி தி அதர் வே ரவுண்ட். நீங்க அப்படியே இலைய அப்படியே திருப்பி vegetables எல்லாம் வந்து இங்க இருக்கணும், சாதம் வந்து அங்க இருக்கணும். So that is what the proportion that you need to change. The quantity தான் மேட்டர். நம்ம சும்மா இருப்போமா, சும்மா கண்ட்ரோலா சாப்பிட மாட்டோம். ராஜ் கிரண் மாதிரி வச்சு சிக்கன்னா மட்டன்னான்னு தெரியாத அளவுக்கு தட்டுல வந்து சாதம் இருந்துச்சா இல்லையா தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்ல வைப் அவுட் பண்ணி தான் முடிப்போம். நாம எப்படி ஆரம்பிக்கணும் டாக்டர்? பருப்பு பொடியில இருந்து ஆரம்பிச்சு ரசம் தயிர் வரைக்கும் முடிக்கணுமே. பருப்பு, அப்புறம் காரக்குழம்பு, அப்புறம் சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் தயிர் சாதம். அதுல பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு உள்ள கேலரி கண்டென்ட் அதுல ஒரு லஞ்ச் மீலே வந்துடும். இப்ப எங்க ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இடை பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு ஒரு சாப்பாடு. டேய் இப்பதானே நான் பலகாரமே போட்டீங்க, அதுக்கப்புறம் இடை பலகாரம். இந்த மாதிரி இடை பலகாரம் போட்டுதான் இடையே வந்து இடையால தெரியா போயிடுச்சு. சோ 3-4 PM. சோ எல்லா ஃபுட்டும் ரிச் இன் கார்பு. ஆனா கார்புக்கு நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி என்ன, வாட் இட் நீட்ஸ் இன்சுலின். இன்சுலின் ஏற்கனவே நீங்க டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா இட் டசன்ட் ஒர்க். எவ்வளவு தூரம் நீங்க வந்து எங்க அது என்ன இன்சுலின் என்ன ஹஸ்பண்டா திருப்பி அடி வாங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாள் உங்ககிட்ட சொல்ல போகுது, இங்க பார்
இந்த அடியெல்லாம் நீயே வச்சுக்க, இன்னைக்குமே என்னால தாங்க முடியாது. அப்பதான் வந்து pancreas ஷட் டவுன் ஆகி ஃபுல் ப்ளோன் டயபெட்டிஸ் வந்துட்டு உங்களோட பாடியோட இன்சுலினுக்கு நீங்க டேமேஜ் பண்ணதுனால வெளியே உள்ள இன்சுலின் வந்து உங்க பாடிக்குள்ளே ஏத்துறீங்க. This is what the whole concept is. So if you are borderline diabetic, you need to cut down on this high carb food. Okay. So you need to replace that. நான் சொன்ன மாதிரி அந்த இலைய வந்து நீங்க வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா வந்து சாப்பிடணும். மோரோவர் நீங்க எவ்ரிடே நீங்க சாப்பிடறப்ப எதெல்லாம் வந்து கார்ப் கண்டென்ட் ஜாஸ்தி அப்படின்ட்டு ஒரு கான்சியஸ் அவேர்னஸ் வந்து அதை வந்து கட் டவுன் பண்ணி, யூ டோன்ட் ஹேவ் டு கம்ப்ளீட்லி ஸ்டாப் இட், கட் டவுன் பண்ணி you replace the other part with protein. This is what I'm proposing to everybody. Okay. So carbs எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட A1C லெவலையும் குறைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். Absolutely. Absolutely. இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, அவங்க ஷார்லட்ல இருந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து I would like to know about yearly flu shot. Is it needed for everyone and for kids too அப்படினு கேட்டிருக்காங்க. flu shot பத்தி சொல்லுங்க. ஆமா, absolutely. Yearly flu shot is for everybody, for kids as well. It's not to prevent you from getting flu. So flu shot போட்டுமே எனக்கு flu வந்துருச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இது வந்து மெடிக்கல் மாஃபியா நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க, இன்சூரன்ஸ், அதனால தான் பிரீமியம் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு அப்படி ஊசியும் போட்டுறாங்க, ஆனா ஜுரமும் வருதுங்கறாங்க. எப்படி? So வந்து இது வந்து it is a vaccine. Vaccine is not to prevent an infection. Vaccine is to prevent the complication of an infection. So நீங்க அதே கோவிட் வேக்சின் மாதிரியே தான். உங்களுக்கு கோவிட் வேக்சின் போட்டு கோவிட் வராதுன்னு கிடையாது. கோவிட் வரும் ஆனா வராது. அதான் வந்து கான்செப்ட். So flu வந்து வரும், ஆனா நீங்க வந்து அதனால ஹாஸ்பிட்டலைசேஷனோ இல்ல வந்து நிமோனியாவோ இல்ல ஆன்டிபயோட்டிக் ரெக்வயர்மெண்டோ அந்த அளவுக்கு போகாது. டெத் வந்து நீங்க ஐ திங்க் ஃப்ளூ வந்து நீங்க சும்மா சாதாரண இதுவா பாக்குறீங்க. பட் we have seen people flu kills people. எப்படி heart attack kills people, flu kills people. So it's a deadly virus, but we are attenuating it by giving a vaccine. So it's no question, you need to get vaccine for no question. Okay. So அடுத்த क्वेश्चन என்னன்னா, ஒரு வடிவேலு ஒரு படத்துல சொல்வார்ல, வந்த பஸ்லயே ஏத்தி விடுறீங்களே, அது மாதிரி இருக்காங்க. How can I control stress eating? That's the one that keeps sending me back to where I started. எங்க ஆரம்பிச்சனோ அங்கேயே கொண்டு நிறுத்திடுறான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்ங்கறாங்க. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கேக்குறாங்க. So unfortunately பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப அமெரிக்கால இருக்க வெள்ளைக்காரங்க பாருங்க, ஓ what do you do for your weekend அப்படி கேட்பாங்கல்ல, நீ ஒர்க் பண்றப்ப கேட்பாங்கல்ல. நம்ம அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கே ஞாபகம் வரும், ஐயோ வீக்கெண்ட் வருதா. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வந்து ஓ வீக்கெண்ட்ல we will do something. What do you do man அப்படிபாங்க. there is a potluck Saturday afternoon, Sunday night ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு. அவங்க எல்லாம் ஸ்கீயிங், அவங்க ஹைக்கிங் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம எப்படி பிளான் பண்றோம், நம்ம வந்து ஓகே 7th year பர்த்டே பார்ட்டி Saturday ஆஃப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது பசங்களோட 5th பர்த்டே பார்ட்டி கேக் கொடுப்பாங்க ஈவினிங் 5 மணிக்கு. அதையும் முடிச்சுட்டு 8 மணிக்கு போய் ஃப்ரெண்ட் வீட்டுல போய் பாட்லக்க முடிச்சுட்டு நைட் 2 மணிக்கு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்து முடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. Perfect Saturday. Perfect Saturday. So why I'm saying this is we have resorted to pleasure of eating. So eating gives us joy, and that's how we are brought up. Yeah, eating gives us joy. எது வந்தாலும் நம்ம வந்து இப்ப குழந்தை பிறந்தா என்ன சொல்றோம், ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படிங்கிறோம், சார் லட்டு அப்படிங்கிறோம். So eating has been நம்ம பிறக்கிறப்பே வந்து because of the social environment it has been linked to pleasure. It's in all cultures, not only in Indian culture. ஆனா தமிழ் கல்ச்சர்ல வந்து நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டியோட வந்து கம்பைன் பண்றப்ப eating is the major part of our life. So we resort to eating for pleasure. So நீங்க வந்து எப்பப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ then you resort to some pleasure, then you resort to eating. This is a normal thing, you don't have to feel bad about it. It's something that you're born with, your body wants it. ஆனா அதையும் தாண்டி புனிதமானது மாதிரி அதையும் தாண்டி நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா you need to put some more willpower. There is only finite amount of willpower in a body. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 தடவை தான் உங்களால அந்த willpower வந்து எம்பசைஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க நம்மளாம் மனுஷங்க தானே, நம்மளாம் வந்து we are not gods. So அந்த வில் பவர் நீங்க எம்பசைஸ் பண்ண 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 வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் வந்துகிட்டே இருக்கும். ப்ராஜெக்ட் வந்து லேட் நைட்ல 2 மணிக்கு வந்து மேனேஜர் கூப்பிட்டு தான் செய்வாரு. There is only finite amount that you can exercise.
அதனால you need to make sure that your structure around you, the structure around you should be in such a way that you shouldn't have put this much amount of willpower. You don't have to put this much amount of willpower. So the structure னு சொல்றதா இந்த time restricted eating. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 6 AM சன்ரைஸ் சன்செட் நீங்க வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு 3 மாசம் வந்து நீங்க வந்து ஒரு நாள் விடாம நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் உங்க பாடி அது யூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணி நைட் 8 மணிக்கு 9 மணிக்கு நீங்க சாப்பிடணும்னு நினைச்சா கூட உங்க பாடி will not allow you to do it. You will get vomiting, you will get nausea, your body will shut down. So you will alter to other forms of relaxation, pleasure, whatever you want, but will not go for eating. So, and the structure when you should form. And I completely agree with them. Stress eating has been one of my problem as well. But now my body is so used to it that even if I eat something late at night, என்னோட body வந்து தாங்காது. இது என்னமோ வந்து இந்த தமிழ் டப் மூவில வந்து அங்கே பார் ஒரு மிருகம் நம்ம நோக்கி ஓடி வருது அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். நைட்ல சாப்பிட்டோம்னா வந்து என் பாடி வந்து சரிப்பட்டு வராது. So I don't eat. I cannot eat. It's not like I don't want to. I cannot. And I like it. I feel so light. I'm losing weight. I'm maintaining it. And it has been my lifestyle. So first ஒரு 3 மாசத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அதே பழக்கம் வந்துதான் அப்புறம் நம்ம சரியா படுவோம். ஓகே சரி. ஒரு இன்னொருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. We are following your time restricted feeding diet for more than 6 to 7 months now. Initially we noticed our weight came down considerably and after that it is stable now. What is our next step to keep it decreasing further? கேட்டிருக்காங்க. கரெக்ட். என்ன கத்துக்கிட்டு எல்லா வித்தையும் நான் இங்கேயே சொல்லிட்டேன் அப்படின்னா அப்புறம் நீங்க எப்படி வருவீங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு? So ஆமா, இட்ஸ் டஃப் இது. ஸோ அந்த இனிஷியல் அந்த நான் 100 சென்டிமீட்டர் சொல்றேன் பாருங்க, 100 சென்டிமீட்டர்ஸ்ல இருந்து ஒரு 95க்கு வந்து கொண்டு வரும். பை த வே வெயிட் கம்மி பண்றது வந்து ரிலேட்டிவ்லி ஈஸி. people if you overweight வச்சுக்கோங்க, if I was overweight, it's weight relatively easy to decrease the weight, and your 100 centimeters it will come to 95. But you are so motivated now, you want to go to the next level. That is the beauty of this இது. So நீங்க வந்து பரமா பயத்தை காமிச்சுட்டாங்க பரமா அப்படி அந்த மாதிரி வந்து பயத்தை காமிச்சிருவாங்க. So பயத்தை காமிச்சதுக்கு அப்புறம் then you are motivated, you need to go to the next level இல்லையா? So அப்போ வந்து this will be your baseline, this will be your foundation. இதான் building strong, இதான் உண்மையிலேயே வந்து building strong. I'm sorry, basement strong. Basement strong. So now you are ready to build. So once you build that building, that's it. Leaning Tower of Pisa மாதிரி வந்து இருந்த உங்களோட தொப்பைய ஸ்ட்ரைட்டா குதுப் மினார் மாதிரி ஆக்கிடலாம். அந்த பில்டிங்க்கு வந்து it needs discipline, it needs habits like muscle building, and that's the next step you need to do. You need to lift weights, and that is what I've been doing in my YouTube channel. Every week when I update, this is what நான் இது வந்துட்டேன், I want to build as well. So வந்து what I am doing அதை வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல எல்லாருக்கும். It's going to take a long time. I'm put a year goal. April அடுத்த வருஷம் தமிழ் நியூ இயருக்கு வந்து I have to put some muscle. So அதான் வந்து goal. So I'm updating the YouTube audience. That is what I'm doing. You need to lift weights. You need to stick to a strict eating window. You need to increase your protein content. You need to decrease your calories. So there are lots of things involved. But that is the next step. ஓகே ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. நீங்க இவ்வளவு சொல்லிட்டு இருந்தீங்க மென் அண்ட் உமனுக்கு வந்து நீங்க அந்த சைஸ் வெயிட் சைஸ் சொல்லிட்டீங்க. ஐ திங்க் அந்த கொஸ்டின் அப்படிதான் நினைக்கிறேன். வாட் இஸ் த மெஷர்மெண்ட் ஃபார் கிட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க மென் உமனுக்கு சொல்லிட்டீங்க. ஸோ கிட்ஸுக்கு என்ன மெஷர்மெண்ட் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கறாங்க. கிட்ஸுக்கு வந்து நீங்க மெஷர்மெண்ட் இல்லை, நீங்க பார்த்தாலே தெரியும். பார்த்தா if you think that kid is overweight, then you don't even have to measure. Because it's very very visible. நீங்களே பாருங்க, after 10 years of age அமெரிக்கால பாருங்க எவ்வளவு பேர் வந்து childhood obesity, எக்கச்சக்கம். That's slowly creeping into Indian culture as well. முன்னாடி வந்து இந்தியன் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, நம்மளோட அதாவது இந்தியன் men and women first generation who was born in India who come over here வந்து பிரச்சனை என்னன்னா we don't look obese. யாருமே வந்து இவ்வளவு குண்டா இருக்கீங்களா அப்படிலாம் வந்து யாருமே கிடையாது. நான்லாம் வந்து 300 pounds 400 pounds பேஷண்ட் எல்லாம் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு இந்தியன் பேஷண்ட் கண்டிப்பா வர மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனா அந்த 200 pounds 300 pounds ஓட டேமேஜ் வந்து நம்மளோட தொப்பையில இருக்கும்.
So number one, we don't look obese. So that is why we are called skinny fat. We look skinny, but we are still fat. That's why we call skinny fat. அதே வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்படி இருக்காது. குழந்தைங்க generally overall obese. And the skinny fat comes only in the later part of the year. So if you think that guy, if you the kid is overweight, yes, absolutely. அதுக்கு தான் பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க ஆனுவல் செக்அப் போவீங்க கிட்ஸுக்கு, அப்படியே வந்து if they are on the 90th percentile, 95th percentile of the weight, then you need to be a little more careful. ஓகே, இப்ப இந்த சப்பி கிட்ஸ் எல்லாம் இனிமே நம்ம கவனமா பாத்துக்கணும். சோ இப்படி சப்பியா சரி பாத்துக்கணும், ரைட்? ஆமா, சப்பி சிக்ஸ் அமெரிக்க குழந்தைகளை போய் வந்து நம்ம வந்து கிள்ளிட்டு வந்துடலாம். நம்ம குழந்தைங்களை நம்ம நல்லா பாத்துக்கோம். சரி, இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க, I have watched many of your YouTube videos and started intermittent fasting along with keto diet which I started before this. Is that okay ன்னு கேக்குறாங்க. keto diet ஓட இந்த intermittent fasting okay? அதான் it's a problem. I can see it's a problem right away. Because ரெண்டுக்குமே you need willpower. And ரெண்டுமே it's not easy. Keto it's not easy. It's not easy at all. I'm not against keto, but it is not, enna பொறுத்த வரைக்கும் it is not sustainable. But if it is sustainable in your environment, then I think it is a reasonable thing that you can do. But if you have the willpower to do both, then you can do it. But the key thing is consistency. நீங்க 2 நாள் பண்ணிட்டு நான் 2 நாள் விட்டேன், திருப்பி 2 நாள், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த மெத்தட்ல you need to be on a daily basis. இது வந்து ஒரு ஹில் கிளைம் பண்ற மாதிரி. நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போறீங்க. நீங்க ஒரு ஸ்டெப்பை வந்து தப்பா வச்சுட்டீங்க அப்படின்னா the hill will push you back down. Then you're going to go back to your lower step again. Then you need to do all over again. So உங்களுக்கு அந்த வில் பவர் இருக்கு அப்படின்னா then you can do it. But if you are faltering intermittently, then you don't have to combine both. Just stick to one. Okay. சரி, இன்னொருத்தர் வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. 10 hour ஈட்டிங் விண்டோல இருக்காங்க. சோ இவங்க வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல இல்லனா லேட் ஈவினிங் ஒரு 6 PM வந்து யோகா பண்ணும்போது அவங்களுக்கு அசிடிட்டி இஷ்யூ இருக்குங்கறாங்க. இது வந்து யோகா ஆஃப்டர் 14 hours ஆஃப் ஃபாஸ்டிங்னால அந்த மாதிரி அசிடிட்டி இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம், ஐ திங்க் ஒரு 2 minutes என்னோட பையன் வந்து அழுகுறான்னு நினைக்கிறேன். ஒரு 1 second. I'm so sorry. So just wait பண்ணுவோம். ஆமா, வெயிட் பண்ண ஒரு 2 minutes வெயிட் பண்ணிக்கலாம். I'm so sorryங்க, so sorry. ரெண்டு பசங்களும் அட் டைத்துல வந்து கத்திட்டு இருந்தாங்க. So I just want to make sure. Sorry, so sorry about that. No problem.
ஸோ நம்ம அந்த அசிடிட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம். யோகா பண்றாங்க அண்ட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லயும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அசிடிட்டி இருக்குன்றாங்க. ஸோ இதனால யோகா பண்றதுனால வருதா இல்லைன்னா இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஆலையா அப்படின்னு கேக்குறாங்க. So intermittent fastingல வந்து first ஒரு 6 weeksக்கு வந்து your acidity will worsen because your body is going through a shock. So அதனால வந்து it will initially worsen, but the beauty of it is then your body knows that okay இவன் என்னமோ கரெக்டா பண்றான், இவன் வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஸ்டாப் பண்ணிடும். Okay. So I can guarantee you that after 6 weeks it will get better. So just keep doing what you're doing. ஓகே, சோ அந்த அசிடிட்டிக்கு வேற எதுவும் பண்ணணும்னு இல்லையா டாக்டர்? லைக் ஜஸ்ட் அதுவே நார்மலா You can take over the counter medication, the Prilosec, omeprazole, அப்படிலாம் இருக்கு. You can take that medication for 6 weeks. It's not going to harm you in any way. But the treatment for acidity itself is not to eat late at night. அதான் வந்து கான்செப்ட். Because you don't want to secrete your gastric secretions overnight. அது இல்லாம இருந்தாலே வந்து காலையில ஃபுல்லா you will be okay. So அது அசிடிட்டிக்கு இன்னொரு காரணமும் தப்புதான். Because the belly fat இப்படி you have your esophagus and then belly fat இப்படி வந்து வரதுனால this belly fat pulls down the esophagus. அந்த ஃபுட் பைப்பை வந்து கீழே வந்து இது பண்ணா அந்த ஸ்பிங்டர் மசில் வந்து ஒர்க் பண்ணாது ஒழுங்கா. ஸோ அதனால அது ஓப்பன் அப் ஆகி கண்ணா பின்னாடி ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஆசிட் இருக்கிறதுனால you have a heartburn symptoms. But once this time restricted feeding you lose weight, your belly fat will go down and your sphincter muscle will be strengthened. ஓகே, சூப்பர் டாக்டர். ஓகே, இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, அவங்க வந்து ட்ரைங் டு ஹேவ் டின்னர் பிஃபோர் 7 PM. உங்க வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7 PM பிஃபோரா சாப்பிட ட்ரை பண்றாங்க. இஸ் இட் ஓகே டு எக்ஸசைஸ் பிஃபோர் ஸ்லீப்? ஏன்னா 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டறதுனால தூங்குறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. Yeah, you can exercise வந்து எப்ப வேணாலும் பண்ணலாம். There's no question. If you want to preferably do, the best time to do is 3 PM. Okay. அப்பதான் வந்து injury level has been shown to be very low. Because யோசிச்சு பாருங்க, 3 PM தான் உங்க ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆக்டிவா இருக்கு. ஸோ அதனால வந்து இங்கிட்டு கொஞ்சம் சைட்ல தப்பா வந்து நம்ம ஏதாவது தூக்கிட்டா கூட ஹார்மோன்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கிறதுனால இட் வில் ட்ரை டு ரிப்பேர். ஆமா, இல்லாட்டி வந்து அம்மா அப்பா அப்படிதான் வந்து. அடுத்து அந்த क्वेश्चन வந்து to maintain healthy heart, what is the amount and quality of workout and exercises needed னு கேக்குறாங்க. சோ அதுக்கு உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும் டாக்டர்? ஹெல்தி ஹார்ட் மெயின்டைன் பண்ணணுமா, ஆனா எவ்வளவு நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. ரைட். so minimum 150 minutes per week. Okay, 150 minutes per week. That will boil down to at least 30 minutes for 5 days a week. Okay. So Anna, 30 minutes should be in such a way that your heart rate is increased. என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து வாக்கிங் போவான். அவன் எப்படின்னா, அவனை பாத்தீங்கன்னா வந்து கத்தோட குழலாட ஆட அப்படி, ஒய்ஃப் வந்து ஆட அப்படின்னு அப்படி நடந்துட்டு போவாங்க. அது சரி வேலைக்கு ஆகாது. அது நீங்க 1 மணி நேரம் பண்ணாலும் வந்து it doesn't count. The 30 minutes has to be increased heart rate. அது வந்து எப்படின்னா 80% of your maximum heart rate. Maximum heart rate ஒன்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 38 years oldக்கு வந்து maximum heart rate வந்து 190 அப்படின்னா 80% வந்து 140. So 140 வரைக்கும் வந்து இருக்கணும். ஓகே, சோ அதாவது நம்ம you need some effort for 30 minutes up to 1 so that your heart rate is like 140. ஓகே சோ அந்த மெஷர்மென்ட் வர வரைக்கும் நம்மளோட வொர்க் அவுட் இருக்கும். ஓகே, கரெக்ட். So can we drink water while intermittent fasting? Oh, absolutely. ஆமா, அதனால தான் வந்து நீங்க உயிர் வாழ்வீங்க. இல்லடி சான்ஸ் இல்ல. சோ தண்ணி குடிச்சே வாழ்க்கையை ஓட்டிரணும், இடையில சாப்பிடுற மாதிரி. சரி. What kind of things you do personally to distress and manage daily activities கேக்குறாங்க. De-stress-ஆ? ஆமா, de-stress பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, பர்சனலா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறாங்க. அதுக்குதான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். அதுதான் யூடியூப் சேனல். அது பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இல்ல, de-stressக்கு வந்து I love doing, எனக்கு யூடியூப் தான் வந்து de-stressful thing. I just love writing script to see comical angle and everything. That is what I do. But you need to have something that outside work. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
I always wonder, இப்ப நம்ம ஒர்க்ல பண்றப்ப அந்த what do you do during the weekend வந்து it's a very loaded question. நம்ம சும்மா வந்து சொல்லிட்டு போயிடலாம், it's not a big deal. ஓ வீக்கெண்ட் it's okay, we don't have any plans அப்படின்ட்டு. So not having any plans itself is a problem. Okay. Which means that we might not have anything outside work. So few people have it. அது வந்து ஒன் ஆஃப் தெம் இஸ் த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லையா, டென்னிஸ் விளையாடுவாங்க சில பேர், கிரிக்கெட் ஆடுவாங்க, வாலிபால், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பெட்டர். அப்படி இல்லாம அந்த உங்க டீஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருந்துச்சுன்னா வந்து தட்ஸ் ஈவன் பெட்டர். ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் சம்திங் எஸ்பெஷலி ஃபார் உமன். குக்கிங், ஃபேமிலி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டு I feel that they don't focus on their health that much, and they are the building blocks of the family. And அவங்களுக்கு இப்ப தெரியாது, ஒரு 45-50 வரப்ப வந்து it will start hitting them very hard. So அதனால டீஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு நான் பார்ட்டி பண்றேன் இல்ல நான் ஃப்ரெண்ட்ஸோட போறேன் அப்படிலாம் இல்லாம some physical activity இருந்தா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரீங்க. So do we need physical workout during intermittent fasting? Can I reduce weight only with fasting னு கேக்குறாங்க. என்ன மாதிரி யாரோ வேணாம் வெறும் சாப்பாடு மட்டும் குறைச்சா போதுமான்னு கேக்குறாங்க. நோகாம நூடுல்ஸ் திங்க பாக்குறாங்களா? அதேதான் நோகாம நூடுல்ஸ் சாப்பிடலாமா அப்படின்னு. So which is absolutely possible in this method. I mean in general physical activity la vandu exercise idella vandu only 20% of the entire picture. 80% is just diet. 80% is diet. So adanaல தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு உடனே weight loss தொப்பையை குறைக்கணும் ஏதாவது பண்ணணும் உடனே நம்ம மைண்டுக்கு வருது நம்ம ஜிம் தான் போவோம். ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கணும் அப்படிதான் சொல்றானே தவிர நான் வந்து சாப்பாட்டை குறைக்கணும்னு யாரும் சொல்றது கிடையாது. நியூ ரெசல்யூஷனே ஜிம்முக்கு வந்து ஃபீஸ் பே பண்றது தானே டாக்டர். அதுக்கப்புறம் ஒரு மரண காமெடி, நான் முன்னாடி 3 years ago வந்து நியூ ரெசல்யூஷன் ஜிம் போய் சைன் அப் பண்ணேன்னா $30 per month. கிரன்ச்னு ஒரு கிரன்ச் ஓகே ஃபிட்னஸ்னு வந்து இட்ஸ் செயின் $30 $10 சம்திங் லைக் தட். நானே போக மாட்டேன், எதுக்கு நான் $10 பரவாயில்ல போனா போயிட்டு போகுதுன்னு $10 per month வந்து சைன் அப் பண்ணேன். அவன் சொன்னா நான் வந்து சாக்ரமெண்டோல வந்து $10, நீங்க பே ஏரியா போனீங்கன்னா அங்கேயும் நீங்க வந்து கிரன்ச் ஃபிட்னஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்க $20 per month பே பண்ணணும் அப்படின்னு. டேய் நான் இந்த கிரன்ச் ஃபிட்னஸ்க்கே வர மாட்டேன்டா. அவ்வளவுதான். சோ ஜிம் வந்து இட் காம்ப்ரமைசஸ் ஒன்லி 20%. 80% வந்து டயட் தான். So you can definitely lose weight just followed by diet, no question. Okay. So இன்னொருத்தர் வந்து உங்க வீடியோ பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா 75 years old, A1C வந்து அவருக்கு 9.5 இருக்கு. உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்த பிறகு ரொம்ப கன்சர்ன் அதிகமா இருக்கு. நான் வந்து ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் சஜஷன்ஸ் on how to reduce the levels. I think நீங்க ஏற்கனவே இது ஆன்சர் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். ஆமா 9.5 வந்து then சொன்ன மாதிரி இன்சுலின் வந்து வர்க் பண்ணல. So you need an outside insulin to get into your body. So usually when hemoglobin A1C is more than 7.5 we recommend insulin. So I think I'm pretty sure அப்பாவும் இன்சுலின் தான் இருப்பாங்க. இன்சுலின் இல்ல அப்படின்னா try to get your insulin, get on this time restricted feeding. Under the diabetics வந்து இந்த time restricted feeding பண்றப்ப you need to be careful. You have to, you know, உங்களோட குளுக்கோஸ் லெவல்ஸும் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அதனால you need to be under a medical supervision. ஆனா வந்து there are so many people who have reversed the diabetics just with this method. சோ இப்போ இன்டர்மீடியட் இந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங்க்கு இருக்கவங்க கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு சுகர் டயபெட்டிஸ் இருந்தா ஓகே டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதை எடுக்கிறது நல்லது. Because main reason is because your glucose level fluctuates because you're playing with your insulin hormones. So நீங்க இன்சுலின் ஹார்மோனை வந்து கம்மியா நல்லா உங்க பாடியில இருக்கிற இன்சுலின் ஹார்மோனை வந்து நல்லா செக்ரீட் பண்றதுக்கு யூ ஆர் டூயிங் திஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா நம்ம பாடியில இன்சுலின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூ டேக்கிங் இன்சுலின் ஃப்ரம் அவுட் சைட். So when you take insulin from outside and you are making something in the body to make the insulin feel better, so then you will have more insulin. Correct. Then you will have like all these glucose fluctuations. So adanaala it has to be monitored under a medical supervision. Adanaala நான் எப்பவுமே யூடியூப் போறப்ப ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவேன், இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. எனக்கு சம்பந்தம் கிடையாது, அது எதனால பேசு, அது வேற டிபார்ட்மெண்ட். சரி டாக்டர். இன்னொரு ஒரு மாம், ஐ திங்க் இது ஒரு மாமோட क्वेश्चन தான் இருக்கும்னு நினைக்கிறேன். In time restricted eating, does tasting food in the morning while cooking is taken into account? நாங்க ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணுவோம்ல, அது அக்கவுண்டடா கேக்குறாங்க. அது இட்ஸ் a no for two reasons. ஒன்னு வந்து டேஸ்ட்னு சொல்லிட்டு வந்து திடீர்னு 2-3 இது உள்ள போயிடும். ஆமா. ரெண்டாவது வந்து
all you need is to stimulate insulin in the morning, to wake up insulin. All you need is to 0.005% of sugar. It's such a minimal. For example, the coffee la வந்து நான் சுகர் போடல, கிரீம் தான் போட்டிருக்கேன். ஆனா வெறும் பிளாக் காஃபி எல்லாம் குடிக்க முடியாது, கிரீம் தான் போட்டிருக்கேன். ஆனா அந்த கிரீமர்ல உள்ள இதுவே வந்து it is enough to stimulate all the hormones. So all you need to wake up your body is like நம்ம alert ஆரம்பிக்க மாதிரி, ஏதாவது உள்ள வந்துட்டா உடனே alert ஆயிடும். So yes, that is considered as your first bite. Okay. ஆமா, நீங்க எதுக்கு சாப்பிடுறீங்க, ஹஸ்பண்டுக்கு கொடுங்க, அவங்க ஓகேன்னு சொன்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் பைட் அப்ப ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, அவரை கோத்து விட்டுறலாம், நாம தப்பிச்சுக்கலாம். சரி, ஆனா வந்து அது சொல்ல வரீங்க, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறதுல இருந்தே அது கவுண்டட் தான் சொல்ல வரீங்க. சரி, it's counted. If you want to follow this method, again I'm not asking you to follow this method, I'm not forcing you, but if you decide to follow this method, this is the way to do. Okay, சரி. அடுத்த क्वेश्चन வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு, எனக்கு இத கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. Does the DNA diet work னு கேக்குறாங்க. DNA diet work னு கேக்குறாங்க. DNA diet அப்படின்னு ஒரு டயட் இருக்கு, தெரியுது தெரியல டாக்டர், அப்படி ஒரு क्वेश्चन இருக்கு. Does the DNA diet work? இருக்கலாம் இல்ல, I mean whatever it might be there. எனக்கு தெரியல, ஏன்னா மல்டிபிள் டயட் இருக்கு, GM டயட் இருக்கு, ஃபோர்ட் டயட் இருக்கு, டெஸ்லா டயட் கூட வரும் போல. தெரிஞ்சுக்கலாம். டெஸ்லா டயட் தான் எலக்ட்ரிக்ல சார்ஜ் பண்ணுவாங்க எல்லாமே பாடி. Can we have fruit diet at night as dinner அப்படினு கேக்குறாங்க. Can we have fruit diet at night as dinner? வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே டின்னருக்கு எடுத்துட்டு you can do it, that's the best thing that you could do. But again it should be 7 pm, it cannot be 9 pm. Oh, okay. So அவங்களுக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கு, how to heal thyroid னு இருக்கு. சோ அதுக்கு எதுவும் ஆன்சர் இல்ல. Same thing. மீனோ நம்ம பேசணும்னே, இந்த எல்லா ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் சன்ரைஸ் டு சென்சிட்டிவ் வரதுனால தான். So if you follow this, all the other hormonal problems will fall into this category. Okay. Can you share some insights about dry fasting னு கேக்குறாங்க டாக்டர். dry fasting னு dry fasting தண்ணி water fasting னு ஒரு இருக்கு. dry fasting ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறது தான் dry fasting. So fasting is in general it's good. இப்ப நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரம்ஜான் டைத்துல வந்து ஃபாஸ்டிங் பண்றது எப்படி அப்படின்ட்டு வந்து, ஐ மீன் ஃபாஸ்டிங் பண்ற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா வந்து, ஸோ இந்த ஃபாஸ்டிங் பண்றப்ப we are not eating anything. ஸோ அப்ப நம்மளோட டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து நல்லா தூங்கிட்டு தான் இருக்கும். ஆனா எப்பப்பெல்லாம் டைஜஸ்டிவ் ஹார்மோன் தூங்குதோ, ரிப்பேர் ஹார்மோன்ஸ் வந்ததோ, ஓகே சூப்பர், நமக்கு இப்போ ஒரு சான்ஸ் இருக்கு, கொஞ்சம் இதே போய் ரிப்பேர் பண்ணுவோம், அது போய் ரிப்பேர் பண்ணுவோம், ஒரு OCD ப்ராப்ளம் நமக்கு ரிப்பேர் ஹார்மோன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங், ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங் பண்றப்ப we do like 12 hours 16 hours easily. ஸோ அதனால ரிப்பேர் ஹார்மோன் வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த ரிப்பேர் ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து, டேமேஜ் ஆன செல்ஸோட DNA, ஒரு செல் வச்சுக்கோங்க, 10% of the cells is damaged every day and we are all made of like billions of cells. இந்த டேமேஜ் ஆன செல்ஸை வந்து கட் பண்ணி தூக்கி எடுத்துட்டு புதுசா வந்து ஃபார்ம் பண்றதுதான் ரிப்பேர் ஹார்மோனோட வேலை. இப்ப அந்த ரிப்பேர் ஹார்மோனுக்கு நம்ம டைம் கொடுக்கல அப்படின்னா, இந்த டேமேஜ் ஆன செல்ஸ் வந்து அதுதான் புதுசு போல அப்படின்னு பாடி வந்து கன்சிடர் பண்ணி அந்த டேமேஜ் ஆன செல்ஸ் will multiply to form cancer. So that is what multiple studies have shown, that this fasting prevents cancer. There is no question. அதனால இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல், இந்த ட்ரை ஹாஸ்டிங்லாம் வந்து it helps you to repair இது. I'm completely for it. It's just not sustainable on a long term basis. Intermittent பண்ணலாம். ஓகே, சோ நம்ம கல்ச்சர்ல வந்து நிறைய ஃபாஸ்டிங்னு ஒண்ணு உண்டு, ஆனா நம்ம சாப்பிட மட்டும் எடுத்துட்டோம், ஃபாஸ்டிங் விட்டுட்டோம். எல்லா ரிலிஜியன்லயுமே ஃபாஸ்டிங் வந்து இருக்கு. கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், ஹிந்துஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஃபாஸ்டிங் ஒன்று இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, the more severe we fast, முருகர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிருவார், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிளெஸிங்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து முருகர் வந்து டைரக்டா கொடுக்கறது இல்ல, முருகர் வந்து growth ஹார்மோன் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புறாரு. அந்த growth ஹார்மோன் வந்து நீங்க எவ்வளவு சிவியரா ஃபாஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு சிவியரா வந்து செக்ரீட் ஆகுது. So it is directly proportional. அதுதான் proportional தவிர it does not directly proportional to the amount of money that you put in the undil. That's very right. Okay, so what do you think of keto diet கேக்குறாங்க. Is it something that everyone can follow னு கேட்டிருக்காங்க. keto diet பத்தி சொல்லுங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. So keto diet வந்து as I said, it's a good diet. கண்டிப்பா வந்து you will lose weight like crazy. கண்ணா பின்னால வந்து weight loss வந்து சீக்கிரம் ஆயிடும்.
The only problem with that diet is you need to see whether it is sustainable for your life. நம்மளோட சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல்ல கார்பு இல்லாம வெறும் ஃபேட் மட்டும் சாப்பிடுறது வந்து ஒரு 6 months ஒர்க் அவுட் ஆகலாம், 1 year ஒர்க் அவுட் ஆகலாம். லாங் டேர்ம்ல வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு வந்து எனக்கு தெரியல. கண்டிப்பா எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, ஃபார் ஷூர் ஒர்க் அவுட் ஆகாது. But if it is sustainable, you could do it. There are some research says that it can deplete the vitamins and everything, but it has been refuted as well. So there is no clear-cut indication that keto diet is harmful to you. But there is no clear-cut indication that if it is not sustainable, then it is good to you. So we don't know the answer. But if you can sustain it, you can follow it. உங்களால முடிஞ்சா செஞ்சு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றீங்க. So how to increase good cholesterol? HDL எப்படி increase பண்றது? Can this be increased by any specific food options? If yes, can you please suggest few? HDL வந்து there is no way you are going to increase by food. There is no way. HDL should be increased by physical activity. சொன்னேன் 30 minutes heart rate அந்த கான்செப்ட் வந்து நீங்க பண்ணீங்கன்னா HDL வந்து இன்க்ரீஸ் ஆகி LDL வந்து அப்படியே கம்மியாயிரும். So it is not with the food related. இல்ல கரெக்ட். நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண நம்ம வந்து பாஷா படத்துல வந்து ரகுவரன் வந்து சேரை வந்து எந்திரிச்சு அப்படியே நம்ம தலைவர் வந்து அப்படியே ஏறுவோம். அது மாதிரியே அவர் கீழே இறக்க அண்ணாமலை படத்துல வந்து சரத்பாபு கீழே இறக்குவாரு, தலைவர் மேலே ஏறும். அந்த மாதிரி படையப்பா படத்துல இவங்க கண்ணாடி இறக்குவாங்க, அவர் கண்ணாடி போடுவாரு. அந்த மாதிரி LDL வந்து கம்மியாகும், HDL வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அதுக்கு வந்து நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி ஆகணும். அந்த 30 minutes வந்து பண்ணி ஆகணும், இல்லாட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து விமன் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜிம்முன்னு விமன் இந்தியன் மென்டாலிட்டி என்னன்னா வந்து பாடி பில்டர் அந்த மாதிரி 6 pack அதுதான் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி நினைச்சுக்கிறாங்க. விமன் வந்து வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது, ஹெர்னியா வந்துடும், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து ஹெர்னியா ப்ராப்ளம், அதெல்லாம் absolutely not true. Actually, women are the one who needs to lift weights more than men. So Indian women who are listening to this, especially Tamil மக்கள் வந்து please read about weight training. கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. It's going to pay off significantly down through. Okay. இன்னொருத்தருக்கு இருக்காங்க, சரவணகுமார் ரியல்னு கேட்டிருக்காங்க டாக்டர். உங்க ஃப்ரெண்ட் சரவணகுமார் ரியல்னு கேட்டிருக்காங்க. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 கோவிட் வீடியோ பண்ணப்ப என் ஃப்ரெண்ட் உண்மையில சரவணகுமார் இருக்கான், மினியாபோலிஸ் இருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டான். சோ அவன் கேட்ட கேள்வியே வந்து I just repeated that in the video. அதுக்கப்புறம் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து who's this சரவணகுமார், I want to see him அப்படின்னாங்க. அப்புறமா அப்ப நல்லா ரீச் ஆகுது போலன்னு சொல்லிட்டு மத்த வீடியோஸ்ல அவனை வச்சு நான் செஞ்சுட்டேன். அவன் வந்து போன் பண்ணி கேக்குறான், நான் இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையா உன்னைக்கு, நான் நல்லா செய்யறனோ இல்லையோ நீ நல்லா செஞ்சுட்டு அவன் சொல்றான் உங்களை. சரிதான். So he's real, he's my friend. உங்க ஃப்ரெண்ட் ரைட். அவரோட ஃப்ரெண்ட் ரியல் தான் சரவணகுமார்ங்கிறவரு. திரும்பியும் நம்ம மக்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சவுத் இந்தியன் ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹெல்தி ஸ்நாக் பத்தி தெரியலையே ரொம்ப ரொம்ப பேட் உண்மையிலே. I mean so tasty, so tasty. ஆனா வந்து எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு காமன்லி அவைலபிள். இப்ப இந்த பஜ்ஜி, மிக்சரு, சமோசா இது எல்லாமே வந்து காமன்லி அவைலபிள் எல்லாமே பேட். சோ அதனால வந்து யூ நீட் டு லிமிட் தட். ஒரு 3 சமோசா சாப்பிடுறதுல 1 சமோசா சாப்பிடலாம், 3 குலாப் ஜாமுன் சாப்பிடுறதுல 1 குலாப் ஜாமுன், அந்த மாதிரி யூ கேன் லிமிட் இட். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப வந்து இந்த ஸ்பினச் கீரையை வந்து வேக வச்சு தால், ஆனா வந்து டேஸ்டா இருக்காது. டாக்டர் ஸ்நாக் கேக்குறாங்க, அது ஹெல்தியா கேக்குறாங்க. நீங்க வந்து கீரையை வந்து தால் மாதிரி பண்ணி அதை மட்டும் சாப்பிடுற மாதிரி எல்லாம் இருக்கு. So there are healthy options, but you need to turn your mindset first. நீங்க உடனே நான் வந்து ஹெல்த்தியா சாப்பிட போறேன் அப்படின்னு வந்து வேலைக்கே ஆகாது. So it's always a fine mix தானே. So you need to limit the bad ones and slowly increase the healthy ones. So நீங்க bad ones limit பண்ணாலே you will start to note the changes in your body. So first வந்து the first change happens when you feel good. The second change happens when somebody else points out to you that have you lost weight. அவ்வளவுதான். Then there is no going back. அப்படியே லைட் எரியும், அப்படியே Dress எல்லாம் ஃபிட் ஆகுது அப்படியே. Exactly. There is no going back. ஆனா அதுக்கு வந்து you need to put that effort for 3 months. அதுக்கப்புறம் you will never go back. I can guarantee you that. நான் எனக்கு அதே மாதிரி ஆச்சு. முன்னெல்லாம் வந்து நான் இந்தியன் புஃபேக்கு போனா $15 கொடுக்குறோம்னா வந்து $15 வந்து ஒரு பருக்கு ரைஸ் கூட விடாம சாப்பிடுவேன்.
விட்டா வந்து 2 go box எடுத்துட்டு போய் பேக் பண்ணி வந்துடுவேன் வீட்டுக்கு. பஃபே போறது அதுக்கு தான். எல்லாத்தையும் ஒரு முறை டேஸ்டா இருக்கணும். தட்டுல வைக்காம வந்துடவே கூடாது. டேய் அது தண்ணிடா, பரவாயில்ல இருக்கு, பரவாயில்ல. ஹோட்டல் எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணணும்ல, ரைட். சோ ஆமா, சோ அதனால அந்த புஃபே அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொஞ்சம் யூனிட் லிமிட் ஃபர்ஸ்ட். So limit பண்ணாலே then you will start noticing, then you can add slowly the healthy snack. நிறைய multiple options இருக்கு, எனக்கு டக்குன்னு தெரியல, multiple options இருக்கு, but don't do it right away. Then you will hate your life to a point that அட போங்கடா அப்படின்ட்டு வந்து ஆணிய புடிங்கலாம் விட்டுருவீங்க. You could just limit it, but healthy snacks can be tasty. You need to put some more effort. நம்ம இப்ப ஹெல்தி ஸ்நாக்ஸ் பத்தி கேட்ட பிறகு நீங்க சொன்னீங்க ஏதோ கீரை எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு. இங்க ஒருத்தர் ஒரு பயங்கரமான கேள்வி கேட்டிருக்காரு. கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ அபவுட் கார்சினியா கம்பூஜா பில்ஸ், சேலம் ஹஸ்க், ஆப்பிள் சைடர் வினிகர், சியா அண்ட் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் கேன் பி டேக்கன் ஒன்ஸ் a week ஃபார் ஹெல்தி லைஃப் சைக்கிள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுல எதுவுமே எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கே தெரியாது. இது எல்லாமே வந்து ஐ திங்க் ஹி இஸ் a fitness freak. அப்படி இருந்தாதான் வந்து இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு சத்தியமா தேவையில்லை. They're already following a healthy lifestyle. They just want to get it better, but we don't have research to support that these will make it better. But there is some evidence that they are antioxidants, so it is supposed to be helpful because it's all natural. So அதனால வந்து there is no harm to it. I don't know how good it is, but there is some evidence to it. So if you want to take it, it's okay. Okay. நிறைய பேர் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இல்லனா பர்ப் அத பத்தி தான் கேட்டிருக்காங்க. கடைசியா அது ஒரு மாதிரி ஒரு क्वेश्चन இருக்கு. What vegetable to be avoided for acid reflux? What steps to be followed to cure அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ்? ஆமா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் டயட்டை விட வந்து நாட் ஈட்டிங் லேட் அட் நைட் தான். ஸோ நோ லேட் நைட் பாப்கார்ன், நோ லேட் நைட் ஐஸ்கிரீம், நோ லேட் நைட் டின்னர். 7 மணிக்கு சாப்பிடுங்க, 10 மணிக்கு தூங்குங்க. உங்க ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து 3 மாசத்துல வந்து உஜாலாங்கிறது காணாம போயிடும். தொண்டையில கிச்சு கிச்சு விக்ஸ் சாப்பிடுங்க மாதிரி நீங்க வந்து நைட் 7 மணிக்கு சாப்பிடுங்க, 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க, எல்லாம் காண போயிடும். சூப்பர் டாக்டர், சூப்பர். இன்னொரு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. லைக் ஃபுட் வந்து குக் பண்றது, ப்ராசஸ் ஃபுட்டுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு. அதாவது நம்ம குக் பண்ணும் போதே வந்து ஃபுட்டோட ஸ்டேட் மாறிடுது. சோ ப்ராசஸ் ஃபுட்டுக்கும் இந்த குக்டு ஃபுட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சோ நம்ம இதை தப்பா புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேக்குறாங்க. குக் பண்ணாமே சாப்பிடணுமான்னு கேள்வி இருக்குது. ஐயோ, நீங்க அவ்வளவு தூரம் போகவே தேவையில்லை. அதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சான அனாலிசிஸ். then we'll go into analysis paralysis. அதெல்லாம் தேவையில்லை. நீங்க ஃப்ரெஷ் ஹோல் ஃபுட்ஸ் நீங்க எப்படி சாப்பிட்டாலும் சரி, நீங்க ராவா சாப்பிட்டாலும் சரி, குக் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, ஆனா அதுல பாயிண்டே ஃப்ரெஷ் ஹோல் ஃபுட்ஸ், நாட் அ பாக்ஸ்டு ஃபுட். நீங்க பாக்ஸ்ல வாங்குற எல்லாமே ப்ராசஸ்ட். இந்த பீட்சா, ஃப்ரோசன் பீட்சா இருக்காங்க, ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ். சம்டைம்ஸ் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் ஹெல்த்தி, ஆனா வந்து சம்டைம் இந்த பாக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இருக்கும். Boxed sauces, boxed soup, boxed juices. Absolutely no. It's the start of the obesity pandemic. Okay. அப்புறம் நம்ம எப்பவுமே பொரிக்கிறதுக்கு ஆயில் யூஸ் பண்றோம். அந்த ஆயிலை திருப்பி அப்படியே குக்கிங் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு ட்விஸ்டடா ஒரு क्वेश्चन இருக்கு. நீங்க சொல்றீங்க. நான் என்னோட யூடியூப் தமிழ் சேனல்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எங்க அம்மா வந்து அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. வெள்ளை பணியாரம் வந்து நாங்க இந்தியாவுக்கு போயிருந்தப்ப பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், அம்மா இது என்ன எண்ணெய்? இது ஃப்ரெஷ் என்னடா? ஃப்ரெஷ் என்னன்னா நீங்க வரதுனால ஃப்ரெஷ் என்ன, நாங்களா இருந்தோம்னா நேத்து வச்ச எண்ணெய் தான் நாங்க திருப்பி ரீஃபை பண்ணுவோம். You cannot reheat an oil. There's absolute no. Just dump it. It's okay. I know it's expensive, but it is okay to dump it. It's an absolute no. And then the oil padi வந்து you need to have a high boiling point. So வந்து fry பண்ற ஐட்டத்துக்கு வந்து canola oil is okay. I mean it's not good, but fried egg not good. But if you want to do, just do canola oil. ரெகுலருக்கு வந்து ஆலிவ் ஆயில் தான் நான் யூஸ். ஓகே சூப்பர் டாக்டர். இவ்வளவு நேரம் காஸ்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ஒன்னு இருக்கு. people think that எக்ஸ்ட்ரா வெர்ஜினா வந்து இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. அது $10 வந்து ஒர்த்தே கிடையாது. நீங்க வந்து ரெகுலர் ஆலிவ் ஆயில இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் யாருக்குன்னா அந்த சாலட்ல வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின்ல வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சாலட்ல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டா, நம்ம சிக்கன் குழம்புல போடுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் தேவையில்லை.
So அதுவும் ஒரு கொஸ்டின் இருக்கு டாக்டர். லைக் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆயில்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் ஃபுட்ல அப்படின்னு இருக்கு. அது மாதிரி செய்யணும்னு அவசியம் இருக்கா? லைக் depending upon what you do. இதுதான் ரெண்டு மேஜர் பாயிண்ட். ஒன்னு வந்து ஃப்ரைனா you need a high boiling point, so canola oil. Regular cooking க்கு வந்து you don't need a high boiling point, so olive oil. ஓகே. சோ நம்ம ஒரு நல்லெண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாமா டாக்டர்? நல்லெண்ணெய், கடலை எண்ணெய். நல்லெண்ணெய் அது ஓகே தான், பட் the point is depending upon the purpose of cooking, fried items க்கு வந்து you need to have a high boiling point oil to sustain the damage. ஸோ அதனாலதான் வந்து இந்த கோகோனட் ஆயிலா இருக்கட்டும், அவகாடோ ஆயிலா இருக்கட்டும், பிளஸ் இந்த கனோலா ஆயில், இதெல்லாமே வந்து ரிஃபைன்ட் ஆயில்ஸ் வித் ஹை பாயிலிங் பாயிண்ட். ஸோ யூ நீட் யூஸ் தட் ஃபார் ஃப்ரைட் ஃபுட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு. பட் இந்த ஏர் ஃப்ரைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதான் பெஸ்ட். ஆமா, ருசியும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஹெல்த்தி, ஐ மீன் ஹெல்த்துக்கு சூப்பர். ருசி கொஞ்சம் கம்மியா இருக்கும். தட்ஸ் ஓகே, தட்ஸ் சாக்ரிஃபைஸ் தட் வி கேன் மேக். ஓகே ஓகே சரி. இது கடைசியா ஒரு क्वेश्चन இருக்கு டாக்டர். இது என்ன, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஹெல்தி ஃபுட் கேன் பி கிவன் ஆன் a ரெகுலர் பேசிஸ் டு ஃபைட் அகைன்ஸ்ட் எனி வைரஸ். கிட்ஸ்க்கு என்ன ரெகுலரா ஹெல்தியா என்ன கொடுக்கணும் டு ஃபைட் அகைன்ஸ்ட் வைரஸ்ங்கறத क्वेश्चन. குடுக்குறதுக்கு பதிலா, குடுக்குறத விட எது கொடுக்க கூடாதுன்னு பேசுவோம். ஆமா, நீங்க உங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. ஆமா. எவ்வளவு வயசு? 12 வயசு ஆகுது பொண்ணு. You have a 12-year-old? அப்பா. ஆமா. You don't look like it. Okay. So 12-year-old வந்து so birthday party கூப்பிடுறீங்க, வச்சிருப்பீங்க. கண்டிப்பா birthday party வச்சிருப்பீங்க. ஆமா. அதுல ஒரு கஷ்டமா ஆயிடுச்சு இந்த ஊர்ல. ஒரு themed party தான் வச்சிருப்பீங்க. ஆமா, அது உண்டு. பையனா பொண்ணா? பொண்ணு. பொண்ணு. So எல்சா. ஆமா, அதெல்லாம் உண்டு டாக்டர். அதெல்லாம் எல்லா டிஸ்னி பிரின்சஸும் வச்சு ஆகணும். சரி சரி, நீங்க வைக்கிறீங்களா? நீங்க உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நீங்க அப்ப வச்சப்ப நீங்க வந்து பிளான் பண்றீங்க பார்ட்டிக்கு, நீங்க என்ன ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுவீங்க? கிட்ஸ்க்கு என்ன பிடிக்கும்னா முதல்ல பாஸ்தா, அந்த சீஸியா கூயியா வேணும்னு வாங்க. பாஸ்தா. வேற என்ன சொல்லுங்க? பாஸ்தா. வாட் இஸ் இட்? பீட்சா. கண்டிப்பா அந்த Dressக்கு மேட்சிங் கலர் கேக் வேணும் கண்டிப்பா. சீமியா. இது நிச்சயமா இருக்கணும் டாக்டர். சரி, ஓகே. இது வந்து பர்த்டே பார்ட்டிக்கு. இன் ஜெனரலா வந்து நம்ம இப்ப இந்தியன் ஃபுட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு what do we offer? இந்த ஒரு குக்கீஸ், மஃபின்ஸ், நூடுல்ஸ். ஆமா, அது உண்டுதான். சோ நம்ம இந்தியன் கிட்ஸ் பாருங்களேன், இந்தியன் கிட்ஸ் வந்து they are exposed, அவங்க ABCD, they don't know which culture to follow. அதே மாதிரி the diet line they don't know which diet to follow. இந்தியன் டயட்டை வந்து முக்காவாசி பேர், சில பேருக்கு சாப்பிடுறாங்க, பட் முக்காவாசி பேர் they don't like நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷனல் ஃபுட் வந்து they don't like. அதுல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவா வந்து நமக்கு வந்து அமெரிக்கன் ஸ்டைல் நமக்கு ஹெல்த்தியா வந்து நம்ம குக் பண்ணக்கு நமக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமா. நமக்கு டைமும் இல்லை. எவ்வளவுதான் நம்ம குக் பண்றோம். நமக்கு இந்தியன் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு அமெரிக்கன் குக் பண்ணிட்டு நமக்கு என்ன 24 மணி நேரம் எனக்கு ஒரு நாளைக்கு. அதனால we defer to easily available processed foods. இல்லையா? இது ரெடிமேடா இருக்கோ அது நம்ம நினைக்கிறோம் கிட்ஸ் தானே, தட்ஸ் ஓகே, அவங்க வளர்ந்துருவாங்க அப்படின்ட்டு. பட் தட் இஸ் தி பிக்கெஸ்ட் மிஸ்டேக் தட் ஐ குட் see. பீட்சாவா இருக்கட்டும், பாஸ்தாவா இருக்கட்டும், கேக்கா இருக்கட்டும், பாக்ஸ் ஜூசஸ். எவ்வளவு என் பையன்லாம் வந்து பாக்ஸ் ஜூஸ், ஐ மீன் நான் வந்து பெர்ஃபெக்ட் சொல்ல வரல, நானுமே வந்து அப்பதான் கொடுப்பேன். டே நீ விடுங்கடா, ஆள ஓகேடா வச்சுக்கோங்கடா, ஆப்பிள் ஜூஸ் விடுங்கடா, டே ப்ளீஸ்டா, டே உன கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, முடியலடா என்னால அப்படின்ட்டு கொடுத்துருவேன். But I think we should make a conscious decision to limit it. ஏன்னா அந்த ப்ராசஸ் ஃபுட்ல வந்து இட்ஸ் நாட் லைக் நீங்க ரெட் லைட் சிக்னல்ல வந்து நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா உடனே டிக்கெட் வந்து போலீஸை கொடுத்துறான். ஆனா இது எப்படின்னா துபாய் மாதிரி, நீங்க இப்ப ரெட் லைட் சிக்னல் பாக்குறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு டிக்கெட் வரும். இல்ல வருமா? சரி, பரவாயில்ல. ஆனா கிட்ஸுக்கு வந்து ஒரு வருஷம் இல்ல 10 வருஷம் கழிச்சு it will affect the damage. ஆமா, சோ அதனால you should definitely limit it. So try to avoid those foods. Don't focus on in my healthy foods கொடுக்கணும். Don't focus. Just try to avoid these obviously bad foods that we are resorting to due to lack of time or lack of opportunities. Okay. டாக்டர், ஆல்மோஸ்ட் நீங்க நிறைய क्वेश्चंस எங்களுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 11:10 ஐ திங்க். நீங்க வந்து thank you நிறைய क्वेश्चंस. ஆனா வந்து எல்லாமே வந்து எப்படின்னா இந்த ஸ்கூல்ல வாத்தியார் சொல்லுவார்ல, உள்ள போந்துருச்சா அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே உள்ள தேன் தடவி உள்ள கொடுத்த மாதிரி எங்களுக்கு வந்து காமெடியோட, இப்ப இந்த காமெடி ஞாபகம் வரதோட நீங்க சொன்ன கண்டென்ட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் டாக்டர். கூகுள் ஆண்டவர் போய் தேடினோம் அப்படின்னா அவர் நிறைய பயமுறுத்துவார் எங்களை, என்னென்னவோ டயட் எல்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்துவார். ஆனா நீங்க
வந்து அப்படி கிடையாது நினைக்கிறேன். எல்லாமே எங்களுக்கு என்ன செய்யணும், ஏன்னா நம்ம தமிழ்ல இருந்து வந்தனால உங்களுக்கு எங்களுக்கு தெரியுது என்ன நாங்க சாப்பிடுவோம், என்ன இங்க அவாய்ட் பண்ணணும் கரெக்டா சொல்லிட்டீங்க. அண்ட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்கப்புறம் அது நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ்னு. Absolutely. தேங்க்யூ சோ மச் டாக்டர், எங்க கூட இவ்வளவு நேரம் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ சோ மச். Thank you. And just before wrapping up, I run a non-profit organization called Aishwaryam Trust. அது வந்து நாங்க என்ன கான்செப்ட்னா ஹாஸ்பிஸ் கேர்னு ஒன்று இருக்கு அமெரிக்கால. இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து when they only have 6 months of life left, or if they cannot walk or talk, இந்த மாதிரி நியூரலாஜிக்கல் பேஷண்ட்ஸ்ல வந்து அப்படி தேர் பெட் பவுண்ட், இந்த மோஷன் போக முடியாது, யூரின் போக முடியாது, பெட்லேயே போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து வீட்டில் வந்து உட்காந்து பார்க்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ அதனால இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணி ஹாஸ்பிஸ் கேர் அப்படின்னு இருக்கா. அதே கான்செப்ட் வந்து இந்தியாவில் வந்து கிடையவே கிடையாது. இந்தியாவில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பார்த்துக்குவாங்க. இட் நீட்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் லாட் ஆஃப் மணி. எது டைம் இல்லாத காரணத்தினாலயோ இல்லை லாட் ஆஃப் மணி இல்லாத காரணத்தினாலயோ ஃபேமிலியால ஒதுக்கப்பட்ட இந்த பேஷண்ட்ஸை வந்து நாங்க ஒரு லேண்ட் வாங்கி நர்சிங் ஹோம் கட்டி ஒரு 50 பேஷண்ட்ஸ்க்கு வந்து 24/7 நர்சிங் சர்வீஸ் வந்து கொடுக்குறோம். ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் ரூபா ஆகும் இது வந்து ரன் பண்றதுக்கு. யூடியூப் வந்ததுனால அதோட ரெவென்யூ வந்து டிரெக்டா வந்து நாங்க we are communicating to that trust. aishwaryamtrust.com அப்படி நீங்க போனீங்கனாலே you will see what we are doing. நான் வந்து சும்மா டொனேஷன் அண்ட் சோஷியல் ப்ராபகண்டா மட்டும் தான், என்னோட ஜூனியர்ஸ் தான் வந்து இருந்து பாத்துக்கிறாங்க மெடிக்கல் ஆஃபீஸர் மாதிரி. So if you are interested, if you think you got anything out of this, please go to aishwaryamtrust.com. எனக்கு டாக்டர் ஃபீஸ் மாதிரி நீங்க வந்து அதுக்கு ஃபீஸ் பே பண்ணிடுங்க. Go to the donation link and then donate as much as possible. You can definitely change a patient's life, and there are some videos as well if you want. அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த லாஸ்ட் 1 yearல பிகாஸ் ஐ காட் திஸ் நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணதுனால they wanted me to start a 501c3 non-profit organization மாதிரி வந்து இங்க பண்ணீங்கன்னா உங்களோட நீங்களா எல்லாமே முக்காவாசி பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்கனால உங்களோட கம்பெனில வந்து மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க எனக்கு. So we have created a 501c. It's called Vanna Malargal Foundation. If you're interested to donate or if you want to contact your employer for matching, please send an email to askdocpal@gmail.com. So I will send you the information of the EIN and everything, and then match பண்ண. இது என்ன கான்செப்ட்னா ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் வந்து more than 60+. வண்ண மலர்கள் ஏன் கான்செப்ட்னா வந்து less than 5+ல இந்த cerebral palsy பேஷண்ட்ஸ், இந்த இன்ஃபர்டிலிட்டினால டெவலப்மெண்ட் டிலே, ஆட்டிசம் கிட்ஸ், இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு வெரி நியர் அண்ட் டியர் டாபிக். So we want to focus on less than 5 years and also more than 60 years. So அதான் வந்து வண்ண மலர்கள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு we have started. ஐஸ்வர்யம் ட்ரஸ்டோட இன்னொரு பிரான்ச் வந்து we are going to focus on cerebral palsy patients in kids less than 5 years of age. Most of us in US are well settled, and you are just trying to find a good trustable source that your money goes to patient care. I can guarantee you that this is one of the channel. Okay, டாக்டர் நீங்க ஒரு மெயில் ஒன்னு சொன்னீங்க இல்லையா, அதை கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா? சோ தட் எங்களோட மெம்பர்ஸ்க்கு நாங்க askdocpal docpal@gmail.com. ஓகே, சோ அதுக்கு அவங்க queries அனுப்பினாங்கன்னா நீங்க உங்களை கைட் பண்ணுவீங்க, கரெக்ட்? Yes, absolutely. இப்போ நான் வந்து ஒரு தனி மனிதன் இல்ல, நான் ஒரு டீம் வச்சிருக்கேன். நல்ல நோபல் காஸ்க்காக பண்றீங்க டாக்டர். எங்க மெம்பர்ஸ் எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க இதுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. இது வந்து ரெக்கார்டட் வீடியோவும் நாங்க Facebookல போடுவோம். சோ அதோ அலாங் வித் தட் இந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறோம். கண்டிப்பா. Thank you so much டாக்டர். Thank you for your time. Thank you for having me. Thank you Samu. Thank you for the opportunity. Thank you so much டாக்டர். கண்டிப்பா எங்க மெம்பர்ஸ் வந்து இந்த ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் அண்ட் ஆல்சோ வண்ண மலர்கள் ஃபவுண்டேஷனுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் டாக்டர். அண்ட் உங்க டைம் எடுத்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you guys. Thank you. Please like, subscribe and share my YouTube channel. You don't have to. Okay, thank you guys. Thank you so much. Thank you, doctor. Thank you so much.